செய்தியாக பார்த்து வருகிறோம். கர்நாடகாவின் பெಳ್ಳாரி மாவட்டத்தில் கனமழை காரணமாக ஏராளமான லாரிகள் வெள்ளத்தில் சிக்கியிருக்கிறது. அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். கர்நாடகாவின் பெಳ್ಳாரி மாவட்டத்தில் கனமழை காரணமாக அங்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த வெள்ளத்தில் சிக்கி ஏராளமான லாரிகள் சிக்கியிருக்கின்றன. அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த் பாபு. ஆனந்த் பாபு, வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். கர்நாடக மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக கர்நாடக மாநிலத்தின் மைசூரு, பெಳ್ಳாரி, தாவரகிரி, சித்ரதுர்கா உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடக மாநிலத்தில் உள்ள 11 மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ள நிலையில் தற்போது கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் பெಳ್ಳாரி பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதித்திருக்கிறது. அங்கு பெய்யக்கூடிய மழை என்பது அதிக அளவில் மழை பெய்திருப்பதால் காட்டாற்று வெள்ளம் போல காட்சியளிக்கிறது. குறிப்பாக இந்த பெಳ್ಳாரி மாவட்டத்தில் சந்தூர், நந்தியள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக நீரின் அளவு பல அடி உயரத்திற்கு நீர் தேங்கி, அதாவது மணல் ஏற்றி செல்லக்கூடிய இந்த மைன்ஸ், கனிம வளங்கள் ஏற்றி செல்லக்கூடிய இந்த வாகனங்கள் அதிக அளவில் மழைநீரில் சிக்கி அதிக அளவில் காட்சியளித்து வருகிறது. மேலும் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். தொடர்ந்து கர்நாடக மாநிலத்தில் 3வது நாளாக மழை பெய்து வருவதால் பல்வேறு இடங்களில் கூட பொதுமக்கள் உணவு இன்றி அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். பெல்லாரி மாவட்டத்தில் பலத்த சேதங்களை இந்த மழை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் இதற்கான ஏற்பாடுகளும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த பெಳ್ಳாரி மாவட்டத்தில் பெய்த மழை பாதிப்புகள் குறித்து இந்த வீடியோ காட்சியிலும் பார்த்து வருகிறோம். பல்வேறு இடங்களில் வாகனங்கள் சிக்கியிருப்பதும், சாலை துண்டிக்கப்பட்டிருப்பதும், பொதுமக்களுடைய போக்குவரத்து முழுமையாக தடைபட்டிருக்கிறது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.